ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். வந்து மறைந்தவள் யார்? சக்தி அமரானந்தம், தஞ்சை. சிறிய அணுகுண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது. நீ செய்யும் சின்னஞ்சிறிய தொண்டிற்கும் அணுகுண்டுக்கு உள்ள சக்தி உண்டு. அன்னையின் அருள்வாக்கு. தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் அருகே உள்ள வங்காரப்பேட்டையில் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் செயல்பட்டு வருகிறது. அந்த மன்றத்து சக்திகளில் ஒருவர் மாலதி சுப்பையன். அம்மன்றத்திற்கு அருந்தவ செல்வி என்னும் ஆசிரியை அம்மாவை வழிபட வருவது வழக்கம். அந்த வாரம் இந்த பெண்மணியின் உபயம். அம்மாவிற்கு எப்படி சாதம் படைப்பது என்பது தெரியாது. நீங்கள் அவசியம் வந்து உதவி செய்யணும். எங்க ஆத்துக்கு வருவேளா என்று பணிவோடு சக்தி மாலதியிடம் வேண்டினார் அந்த ஆசிரியை. அது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை. மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு தயார் பண்ணுங்கள், எல்லாம் சரியாக அமையும் என்றார் சக்தி மாலதி. மதியம் நீராடிவிட்டு ஈர உடையோடு ஓம் சக்தி நினைவோடு பய பக்தியுடன் சாதம், சுண்டல், பொங்கல் எல்லாம் தயார் செய்தார் அருந்தவ செல்வி. அந்த நேரத்தில் தான் சக்தி மாலதி அருந்தவ செல்வி வீட்டிற்கு வந்தார். ஜரிகை இழை போட்ட சிவப்பு பட்டு புடவை அணிந்து வந்திருந்தார் சக்தி மாலதி. அம்மாவுக்கு பிரசாதமெல்லாம் பிரமாதமாக தயார் பண்ணிட்டியே. சுண்டலிலிருந்து கடுகின் வாசனை கமகம என்கிறதே, பொங்கலிலிருந்து நெய் வாசனை தூக்குகிறதே என பாராட்டிவிட்டு, வீட்டில் பால் இருக்கிறதா? இருந்தால் கொஞ்சம் கொடேன் என கேட்டார் சக்தி மாலதி. இவரும் அம்மாவுக்கு தொண்டு செய்பவர் தானே, செவ்வாடை சக்தி தானே, கொடுத்தால் தோஷமில்லை, பராசக்தி கோபித்து கொள்ள மாட்டாள் என்றெண்ணி நெய்வேத்தியத்திற்கு வைத்திருந்த பாலில் சிறிதளவு எடுத்து டீ போட்டு கொண்டு வந்து மாலதியிடம் கொடுத்தார் அந்த ஆசிரியை. அதை குடித்துவிட்டு டம்ளரை அங்கே வைத்தார் சக்தி மாலதி. சக்தி, இந்த பிரசாதங்களையும் சாமான்களையும் மன்றத்திற்கு எடுத்து கொண்டு போக வேண்டும், எனக்கு ஒத்தாசை பண்ணுங்களேன் என மாலதியிடம் வேண்டினார் ஆசிரியை. அடுத்த தெருவில் வேலையாக போகிறேன், அப்புறம் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் என கூறி விடை பெற்று கொண்டார் சக்தி மாலதி. போனவர் வருவார் என்று எதிர்பார்த்தார் அந்த ஆசிரியை. ஆனால் அவர் வரவில்லை. நேரமாகிவிட்டதால் வேறொருவர் உதவியுடன் பிரசாத படையல்களோடு மன்றம் சென்றார். அங்கே சக்தி மாலதி இருந்ததை பார்த்து, ஏம்மா, திரும்ப வருவதாக சொல்லிவிட்டு போனீர்களே, வரவே இல்லையே, எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருந்தேன் தெரியுமா என முறையிட்டார். நானா உன் வீட்டிற்கு வந்தேனா? வருவதாக சொன்னேனா? எப்போ சொன்னேன் என மாலதி மறுத்தார். நீங்கள் மதியம் என் ஆத்துக்கு வரவில்லை, பால் கேட்கவில்லை, பதிலுக்கு நான் டீ போட்டு கொடுக்கவில்லை, குடித்துவிட்டு அடுத்த தெரு வரை போய்விட்டு வருவதாக சொல்லவில்லை என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினார் அருந்தவ செல்வி. இல்லை இல்லை, இல்லவே இல்லை என மறுத்தார் சக்தி மாலதி. அப்படியானால் வந்தது யார் என்று குழம்பினார் சக்தி அருந்தவ செல்வி. தஞ்சை மண்ணில் நான் விளையாடப் போகிறேன் என்று கூறிய நம் அம்மாவை தவிர அது வேறு யாராக இருக்க முடியும்? ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற, நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.